generation, if you are a chosen generation, what you are today is nothing. It's a choice, it's a covenant, it's a promise that will create and increase in your life. வாக்கு பண்ணுகிறார்னா, உங்களை ஆளுகிறவர்களை, உங்களை ஆளுகிறவைகளை, உங்களை ஆட்டி படைக்கிறவைகளை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். மார்க்கு 8வது அதிகாரம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, எல்லாரும் எடுத்து படித்தீங்களா? ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் என்று அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். நிறைய நேரத்தில் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு சம்பூர்ணமானது. வாக்கு பண்ணினவர் வாக்கு நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த வருஷத்தை பத்தி நினைக்கிறப்ப உலகத்துக்காக பரிதபிக்கிறார். அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுக்கு உங்களை பார்க்கிறார், உங்களிடத்தில் தான் கேட்கிறார். சரி, நம்ம என்ன செய்யணும் சொல்றாரு? உள்ளே பாருங்கள், உள்ளதை கொடுங்கள். இதுதான் இந்த மொத்த இந்த பேசேஜ் எனக்கு வந்த ஒரு கைடன்ஸ். மார்க் 8 நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரசித்தமான, பரிச்சயமான, கிறிஸ்தவர்களுக்கு பிடித்தமான ஒரு பேசேஜ். என்னது? 5 அப்பத்தை ஆண்டவர் பெருக்கிறார். ஆக்சுவலி பேசிக்கா பாத்தீங்கன்னா இதோட சாராம்சம், ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, நீங்களும் நானும் பெருகும்படி விரும்புகிறார். இதுவரைக்கும் இல்லாத நெருக்கத்தை சந்திக்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, பெருக்கத்தை சந்திக்க போகிறோம். யாத்ராகமத்துல வாசிக்கிறோம், எகிப்தியர்களுக்கு என்னடா எரிச்சலாயிடுச்சு கேட்டா, இஸ்ரவேலர்கள் பெருகுவதை பார்த்து எரிச்சலாயிடுச்சு. 70 பேர் உள்ள வந்தாங்க. அவங்க எத்தனை லட்சம் புருஷர்கள்? 6 லட்சம் புருஷர்கள். 6 லட்சம் புருஷர்கள். Your God can increase, can bring so many lakhs out of 70 if you are a promised generation, if you are a covenant generation, if you are a chosen generation. What you are today is nothing. It's a choice, it's a covenant, it's a promise that will create an increase in your life. பெருக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார், பெருகும்படி. அப்ப ஆண்டவர் எதுக்கு எகிப்துக்கு அனுப்புறாரு தெரியுமா? பெருகத்துக்கு தான் அனுப்புறாரு. எந்த சூழ்நிலையில பெருகுறாங்க தெரியுமா? ஆளுகிறவர்களா இருக்கிறப்ப மட்டும் பெருகல. அவன் ஆளுகை கொடுத்தாரு. யோசேப்பு காலத்துல பெருகுனாங்க. பிறகு அடிமைத்தனம் வந்துச்சு, அப்பையும் பெருகுனாங்க. அப்பதான் அவனுக்கு பயம் வந்துருச்சு. இவன் பெருகுனான்னா அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இவன் நம்மள ஆண்டுருவான்னு ஒரு பயம் வந்துச்சு. அப்ப எந்த விதமான பெருக்கத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு எது வாக்கு பண்ணுகிறார்னா, உங்களை ஆளுகிறவர்களை, உங்களை ஆளுகிறவைகளை, உங்களை ஆட்டி படைக்கிறவைகளை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். அடக்குகிறவர்களை, தேவ மக்களை ஆதிக்கம் செலுத்துகிறவர்களை அச்சுறுத்தும்படி ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். தேவனுடைய ஜனங்கள் விருத்தி அடை, விருத்தினா சாதாரணமான விருத்தி இல்ல, நீங்களும் நானுமே நம்ப முடியாத அளவுக்கு விருத்தி அடைந்து. ஏன்னா இது எதுவுமே நம்மளை சார்ந்தது இல்லை, எல்லாமே அவருடைய சாய்ஸ் சார்ந்தது. covenant and his promises, அவருடைய வாக்கு, அவருடைய தேர்ந்தெடுத்தல், அவருடைய உடன்படிக்கை, அதுதான் நம்மளை பெருக வச்சுச்சு. வேற என்ன பெருக வச்சுச்சு? ஆண்டவர் ஆபிரகாம் பெற்ற எல்லா பிள்ளைகளுமா பேசினாரு, ஈசாக்கு பேசினாரு.
ஈசாக்கு யாக்கோபிட்ட பேசினாரு. ஆனா அவர் ஆபிரகாம்கிட்ட ஒண்ணு பேசினாரு பாருங்க, அதுதான் ஈசாக்கிட்ட பேசினாரு. ஆபிரகாம்கிட்ட ஒண்ணு பேசினாரு பாருங்க, அதுதான் யாக்கோபிட்ட பேசினாரு. அவர் ஆபிரகாம்கிட்ட என்ன பேசினாரோ அதைத்தான் நினைச்சாரு, அதைத்தான் செஞ்சாரு, அதைத்தான் பேசினாரு. இவன் ஆபிரகாம மறந்துட்டான், ஆபிரகாம ஆண்டவர் ஏலோகிம மறந்துட்டான், யோகாவ மறந்துட்டான், எகிப்துல போயிட்டான், என்ரோல் பண்ணிட்டான். ஆனா அவனை மறக்கல. அவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம். மோசேயை கூட அவர் ஏன் அனுப்பினாரு கேட்டா, நான் ஆபிரகாம்கிட்ட சொன்னேன் உன் சந்ததி எகிப்துக்கு அடிமைத்தனத்துல போகும், பிறகு நான் ஒரு ரட்சகரை எழுப்புவேன்னு சொன்னேன். எங்கேயுமே பாத்தீங்கன்னா God remains faithful, God remains sincere, God remains truthful for his promises in your life. இது எவ்வளவு சந்தோஷம் நமக்கு. வாக்குத்தத்தத்தை வாங்கினவன் ஆபிரகாம் போயிட்டான். ஆனா வாக்குத்தத்தத்துக்குனால வந்த விளைவுகளை ஆண்டவர் செய்வதற்கு தயங்கவே இல்லை. உத்தமமான ஆண்டவர். அவருடைய வாக்கு அவருடைய உண்மையை நிரூபிக்கிறது. தேவன் நம்முடைய வாக்குல உண்மை உள்ளவர். அதனால நம்ம நம்புவோம். இது வந்து பெருக்கத்தோட பேசேஜ். எக்ஸ்பெக்ட் இன்க்ரீசிங் இன் எவ்ரிவேர். அவர் உலகத்துக்காக பரிதபிக்கிறார். எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, அவர் உலகத்துக்காக பரிதபிக்கிறார்னா அப்போ உலகம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சந்திக்க போகும். இந்த மாதிரி ஒரு பரிதவிப்பை நாமளே பார்த்தது இல்லையே. என்னைக்காச்சும் நம்ம பார்த்துருப்போமா இந்த மாதிரி பேண்டமிக்? டெங்கு வந்தப்ப கூட அங்க டெங்குனாங்க இங்க டெங்குனாங்க, ஒரு பெரிய விஷயமாக எங்க பார்த்தாலும் பரிதவிப்பு. இன்னைக்கும் கிறிஸ்தவ நாடுகள் திறக்கல, கதவை மூடிட்டாங்க. மனுஷகுமாரன் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்கும்படிக்கே வந்தார். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல், I have not come to judge the world, I have come to save the world. அதான் ஆண்டவருடைய பரிதவிப்பு இருக்குது. to save, to heal. திரளான ஜனங்களை பார்த்த பொழுது இயேசு அவர்கள் மேல் மனதுருகி, மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள். God's heart is compassionate. What is God's heart? That is need to be your heart in this year. இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாருன்னா, come to the compassion. Don't be rigid in your principle. Become compassionate. Don't be a condemning, judging attitude people. Yes, it's right, world is worse. உலகம் ரொம்ப மோசமா இருக்குது, மனுஷர்கள் மோசமா இருக்கிறாங்க, எல்லாம் வித்தியாசமா இருக்குது. கண்டம் பண்ற ஆளா இருக்காதீங்க, நியாயம் இருக்கிற ஆளா இருக்காதீங்க, உருகிற ஆளாக மாறிவிடுங்கள். ஆமென். ஏன்னா அவர் உருகிறாரே. அவன் எல்லாரும் இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் இந்த ஸ்திரீ யார் என்று அவர் அறிந்திருப்பாரு. அவர் கெட்டவன் அப்படிங்கிற ஒன்னாச்சும் பரவாயில்ல, சரி அவன் கெட்டவன் ஜட்ஜ் பண்றாங்க, நம்ம ஒத்துக்கலாம். இவன் என்ன போயிட்டாங்க, இவரு ஆளு அவன் அவ்வளவு மோசமானவளை வந்து ஜீசஸை டச் பண்றாருன்னா இவரு சரியான ஆளா தான் கண்டுபிடிச்சிருவாரு. பாருங்க, கிரிட்டிசிசமும் கம்ப்ளைனிங்கும் எந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா கிரைஸ்டே கண்டம் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. பி கேர்ஃபுல். மார்த்தாவுக்கு எப்பவுமே மரியா மேல பிரச்சனை. அன்னைக்கு ஏசுனால அந்த பிரச்சனை இருக்காது. ஆனா அன்னைக்கு பாருங்க பிரச்சனை எங்க போயிடுச்சு, ஜீசஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. கம்ப்ளைண்ட் பண்ண கூட பரவாயில்ல, அவரையே கண்டம் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு கவலையே இல்லையா? அப்புறம் நீங்க ஒரு ஊழியக்காரன்றீங்க, நீங்க ஒரு பாஸ்டர்ன்றீங்க, உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு லெவலுக்கு போயிடுச்சு. ஜீசஸ்லயே போயிட்டு அவங்க வந்து வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரியலையா? ஏன் கேட்டா ஹார்ட் became hard. எவ்வளோ சாஃப்ட் ஆகணுமோ அவ்வளோ சாஃப்ட் ஆகணும். ஆமென். கை உயர்த்தோம், நம்ம ஆண்டவரே என்ன சாஃப்ட் ஆக்குறாரு, என் ஹார்ட்டை வந்து கம்பேஷனேட்டா மாத்தினாரு. உலகத்துக்காக அவர் பரிதபிக்கிறார். ஏன் கேட்டா இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக அவர் வந்தார். ஏன் கேட்டா இந்த உலகத்தை மீட்கிறதுக்காக தன் ஜீவனையே தந்தார், தன் ரத்தத்தை சிந்திருக்கிறார். The purpose of God about His work is not killing. தேவன் செய்ய திட்டமிட்டதற்கு எதிர்மாறாக சாத்தான் செயல்படுகிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். You have to become God minded. God minded. இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, இத சேர்த்து வாசிக்க பார்ப்போம். ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, கவனிங்க, God looks, the condition of the world is so worse.
Immediately he turns towards his disciple, his church, his body, his member, his people. God's attention is on his people. இந்த வருஷம் ஆண்டவர் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கல, நீ என்ன செய்வ அப்படின்னு தான் பார்க்கிறார். அப்ப என்ன, அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, கவனிங்க, அவர் இண்டிபெண்டா செஞ்சிருக்கலாமே, அவர் இண்டிபெண்டா பிஹேவ் பண்ணிருக்கலாமே. Your God still depending on you. இந்த சீஷர்கள் வந்து ஏற்கனவே ஏதாச்சும் மிரக்கல் பண்ணாங்களா? இல்ல. இந்த சீஷர்கள் ஏதாச்சும் ஜீசஸ்க்கு சஜஷன் சொன்னாங்களா? நான் சிலுவைக்கு போறேன்னு சொன்னா கூட போகாதீங்க ஜீசஸ்ன்னு பேசினால்தான். நாம தோமாவை போய் எடுக்கலாம், பெத்தகையாங்களாம் போச்சு, நான் போறேன், நம்மளும் சாக போறோம்னு பேங்க் அடிச்ச ஆட்கள் தான் எல்லாம் இருந்தோம். கடல்ல புயல் அடிக்குது, ஏசு கடல் மேல் நடந்து வராரு, பார்த்துட்டு பூதம்னு சொல்லுவாங்க தான் அவங்க. Even though we failed so many times, நாம் பல நேரங்களில் தோற்று விட்டோம், பல நேரங்களில் நம்ம சோர்ந்து விட்டோம், பல நேரங்களில் நம்ம அப் டு த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டாண்டர்ட்ல இல்லை. ஆனா இன்னும் அவர் நம்மளை தான் பார்க்கிறாரு. கை தட்டுங்க, அவர் பார்ப்போம், இன்னும் அவர் நம்மளை தான் பார்க்கிறாரு. நான் செஞ்சா உடனே ஏங்க நீ தர்ஷீஸுக்கு நீ வந்து நினைவேலுக்கு போடான்ட்ட அவன் பாருங்க, தர்ஷீஸுக்கு போனான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். ஆண்டவர் சமூகம் அவனை விட்டு விலகவே இல்லை, வந்து கொண்டே இருந்துச்சு. அவனை வச்சுதான் செஞ்சார். நீங்க யாரு இந்த 12 பேரும்? இவர் எல்லா நேரமும் ஹெவனை பத்தி பேசுவாரு, சூப்பர் நேச்சுரல் பத்தி பேசுவாரு, ரிசரக்ஷனை பத்தி பேசுவாரு. வசனம் அடுத்த வசனம், அவர்கள் அதை அறியவில்லை. நம்ம சொல்லலாம், நம்ம ஸ்டாண்டர்ட் இன்னும் மாறல, அதனாலதான் நம்ம இன்னும் செய்யல, இன்னும் நம்ம நிறைய இன்க்ரீஸ் ஆகல, இன்னும் நம்ம வந்து டெவலப் ஆகல. நான் சொல்றேன், நீங்க நான் டெவலப் ஆகிறது வச்சு டெவலப் ஆன பிறகு செய்யறதுக்கு அவர் என்ன உங்க ஐடி கம்பெனி ஓனரா? கிடையாது. அவர் தான் ஓனர், அவர் தான் டெவலப்பர், அவர் தான் ப்ரொமோட்டர். ஒரே ஒன்று சஜஷன், கோஆபரேஷன். God shows God is desperately need you and me in this year because there is a desperation in this world. இந்த உலகத்துல இதுவரை இல்லாத ஒரு அவஸ்தை இருக்குது. அந்த அவஸ்தைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். ஏதோ நம்ம ஏற்கனவே வந்து சாதிச்சுட்டோன்றதுனால நம்ம சாதனை பட்டியலை பார்த்து I will choose her, I will choose him னு சொல்லல. இன்னைக்கு நான் உன்னை சூஸ் பண்ணிட்டேன், அதனால உன்னை வச்சுதான் செய்ய முடியும். ஆமென். இதை நான் வாசிக்கிறத உங்களை பார்க்கிறார். இதுதான் நான் சொன்ன, அவர் உங்களை பார்க்கிறார். ஏன்னா உலகத்துக்கு பரிதவிக்கிறாரு, அவர் உங்களை பார்க்கிறார், நம் சீஷர்களை பார்க்கிறார். The idea of an answer for God in this world, His attention is in you. எசேக்கியேல் ரொம்ப சொன்னார் பாருங்க, தேவ மக்கள் எல்லாம் மலையை பார்த்து மலைக்கு போய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்கள், ஆனால் அந்த மலையோ உங்கள் வாயை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் நீ மலையை நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ நம்ம சொல்லுவோம். Mountain is looking at the mouth of the believer. Will he not command me to be casted into the sea? Now God is looking at us. Now God is looking. The desperation of God is from the beginning, since the beginning. No? ஐசாயா வாசிக்கிறோம், ஏசாயா 6ல வாசிக்கிறோம். God shows everything. அது he saw the glory only. அங்க பரலோகத்தை காமிச்சார், தூதனை காமிச்சார். அவனுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வென்ஷன் வந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் செல்வார். அப்ப சொன்ன அவன் நான் போறான். The glorious manifestation of God is with you. Why? With a commission, with an expectation. மார்க் 9ல அப்பர் பர்த்ல glory manifestation ஆகுது. லோயர் பர்த்ல ஒண்ணு முடியல. நம்முடைய சீசனத்திலே கொண்டு வந்தேன், அதனால முடியாமல் போயிடுச்சு. The upper room experience to meet the need in the lower house. There is so many is affected in the lower house, but you and I are in the upper house. So God is desperately looking at you. மோசே மரித்த பின்பு யோசுவாவை நோக்கி, ஏலி கதை முடிஞ்ச பிறகு சாமுவேல். God is desperate to find his person. You are his person. You are his person. நீங்கள் அவருடைய ஆட்கள். அவர் உங்களை பார்க்கிறார், உலகமோ அவரை பார்க்கிறது. ஆண்டவரே கடவுளே கடவுளே, கடவுளோ நம்முடைய திருச்சபையை பார்க்கிறார், நம்முடைய மக்களை பார்க்கிறார், நம்ம வாயை பார்க்கிறார், நம்ம கையை பார்க்கிறார். இந்த கான்சியஸ் இந்த வருஷம் நம்ம நிறைக்கட்டும். நான் சொன்னேன்,
உங்களிடம் கேட்கிறார், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு எசேக்கியேலை கூட்டு போயிட்டார் ஆண்டவர். விஷன் பார்க்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? God shows me vision, God vision, but God always comes with a vision, with His vision. தேவன் ஒருத்தருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். தனக்கு ஒரு தரிசனத்தோடு தான் தரிசனத்தை காண்பிக்கிறார். தரிசனம். இப்ப பேதுருக்கு முன்னால பெரிய கூடு இறங்கி வந்துச்சு. அந்த கூடுல என்ன எல்லா ஆகாரம் இருந்துச்சு. அடிச்சு குசினோடனே பேதுரு யோசிச்சுக்கலாம், பரவாயில்ல ஆண்டவர் ஃபாஸ்டிங்ல இருக்கனால நல்லா சாப்பிட சொல்றாரு போல, ஹெல்த்தை கேர் பண்ண சொல்றாருன்னு கூட நினைச்சிருக்கேன். இன்னைக்கெல்லாம் அப்படிதான் நினைச்சுப்போம் நம்மளாம். ஆண்டவர் என்ன ஹெல்த்தை கேர் பண்ண சொல்றாரு, ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கு வேணா என்ன சாப்பிட சொல்றாருன்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்த மிஷனுக்கு பின்னால ஒரு மிஷன் இருந்துச்சு. என்ன மிஷன்? புறஜாதிகளுக்கு போ என்கிற மிஷன். எனக்கு அதனாலதான் நிறைய பேர் தரிசனம், உலகம் தரிசனம் 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 தரிசனம்னா, தரிசனம் ஓகே, உன் தரிசனம் உன் தடத்தை மாத்தி இருக்கிறதா? உன் தரிசனம் உனக்கு ஒரு லெவல். எனக்கு தரிசனம் வந்துச்சு. நான் ஸ்கூல் ஆஃப் போலீஸ் முடிச்ச உடனே 1 இல்லை 2 இல்லை 3 4 தரிசனம் வந்துச்சு. எது என்ன மெரக்காவை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு இங்க பாஸ்டர் ஆகி வச்சிருக்குது. அல்லேலூயா. God shows you vision. God gives you the truth. God gives you His messages. Why? There is a purpose behind it. லூக்கா 8 வாசிங்க. 8:1 9:1 10:1 முடிச்சது. 8:1 9:1 10:1 பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி வந்தார். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல முதல்ல 8 பார்க்கிறோம். அவர் பட்டணங்கள் தோறும் போனார், அவர் கிராமங்கள் தோறும் போனார், அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார், அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், அவர் பிசாசுகளை துரத்தினார், அவர் அற்புதங்களை செஞ்சார். அதை நீங்க வாசி பார்க்கலாம். அவர் கூட இருந்தார்கள். என்ன 8:2 சீஷர்கள் அவரோடு இருந்தார்கள். ஸ்திரீகள், சில ஐஸ்வர்யமுடைய ஸ்திரீகள் அவரோடு இருந்தார்கள். 9ஆம் சாப்டர் பாத்தீங்கன்னா அவர் தம்மோடு 12 சீஷர்களை அழைத்து இருந்தவர்களை அழைக்கிறார். உன் வாழ்க்கையில இருந்த காலம் கொண்டு இருந்துச்சு, ஆனா இருந்து கொண்டே இருக்கிற காலம் இருப்பது இல்லை. இது புறப்பட்டு போகிற காலம். ஆமென். நெக்ஸ்ட்ல சொல்றாரு அவரு, இப்போ அவங்களுக்கு பவர் கொடுத்துட்டு. ஃபர்ஸ்ட் சாப்டர் 8ஆம் அதிகாரம் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா இன்ஸ்பிரேஷன். 9ஆம் அதிகாரம் இம்பார்ட்டேஷன். ஃபர்ஸ்ட் சாப்டர் 8ஆம் அதிகாரம் இன்விடேஷன், ஷோயிங் த மாடல். 9ஆம் அதிகாரம் இம்பார்ட்டேஷன், புட்டிங் எவ்ரிதிங். He was doing all alone. என்னன்னு கேட்டா, நீட் இஸ் so big. நீட் அதிகமாக அதிகமாக 12ஆ மாத்தினாரு. அப்புறம் 12க்கு 10ல உடனே அடுத்து 10ல 70ஆ மாத்தினாரு. 2வது வசனம் வாசிங்க பாப்போம். 10:2 அப்பொழுது அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு சொல்லிட்டாரு. இப்ப 70 அனுப்புகிறேன், இந்த 70 பத்தாதியா, எஜமான்ட்ட கேளுங்கயா, ஜோம் பண்ணுங்கயா, இந்த 6 வேண்டியானாரு. அப்போ 2ல பாக்குறோம் 120 வந்துச்சு. ஆனா 120க்கு அடங்கிறதுக்கு இல்ல. அது எதோட நிறைவேறதுன்னா, upon all flesh. அப்படின்னா கேட்டா, to meet all, raise all. உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் இல்லாத அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை பெற்றிருக்கிற அனைவரும் எழும்ப வேண்டும். சவுலும் சேவகர்களும் தோத்து போயிட்டாங்க. ஆனா யூதா மனுஷர் எல்லாரும் எழும்பி பெலிஸ்தியர்களை ஓட விரட்டினார்கள். சோ இந்த டைம் எல்லாரும் எழும்ப வேண்டிய டைம். All must rise up. All must take the vision. All must realize the responsibility. Then we will see all things are becoming possible. பார்க்கிறார், உலகத்துக்கு பிரதிபலிக்கிறார், உங்களை பார்க்கிறார், உங்களிடம் கேட்கிறார். எத்செமனேயும் கூட்டு போயிட்டார்.
கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது என்னோட கூட எழுந்திருக்க கூடாதா? நான் சொல்லவா, the last hour of Jesus on this earth, he was asking his disciples. அதையா இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய லாஸ்ட் அவர் நம்ம வந்துடுவோம். நீங்க உங்கள்கிட்ட என்னையும் கேட்கிறாரு, சம் அவர், சில மணி நேரங்கள், சில மணி நேரங்கள், சில பிரயாசங்கள். எதுக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு? எனக்கு நேரங்கள எதுக்காக சொன்னார்? அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். ஏன்னா காலம் ரொம்ப கொடிதா இருக்குது. விழுத்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்து செவியுங்கள். நம்மகிட்ட நேரத்தை கேட்கிறாரு, நம்முடைய எல்லாத்தையும் கேட்கிறாரு. ஏன் கேட்டா, முதல்ல பார்த்தாரு உலகத்தை பார்த்தாரு, தேவை இருக்குது. அதுவா தன்னை சமாளிச்சுக்க முடியாத ஒரு கூட்டம், அதுவா தனக்கு சாப்பிட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம வந்துக்கிற கூட்டம். இதுக்குதான் நான் செய்யணும் தான் நான் உடனே பார்த்தாகணும். இப்ப நீ ஏதாவது செஞ்சாதான் நீ எனக்கு உனக்கு கொடுத்தாதான் செய்ய முடியும். நீ உன்னை பிடிச்சு வச்சுக்கிட்டா, நான் என்னை பிடிச்சு வச்சுக்கிறப்ப நான் நிறைவா இருப்பேன், நான் கம்ஃபர்டபுளா வாழ்றேன், நான் வந்து என் நிம்மதிக்கு இருந்துட்டு போயிடலாம். ஆனா நிறைய பேர் நிம்மதி இல்லாம சாவாங்க, நிறைய பேர் பட்டினியில சாவாங்க. உங்களிடம் கேட்கிறாரு, இது எதை காமிக்குது? உங்களை பார்க்கிறாரு, உங்களை கேட்கிறாரு. எனக்கு வந்தப்ப என்ன பண்றதுன்னா, God is with an expectation on you. Because John 6 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோவான் 6ல இருக்கும், இயேசு கூட்ட ஜனங்களை பார்க்கிறாரு. பார்த்துட்டு தாம் செய்ய போகிறதை முன்கூட்டி அறிந்திருந்தும், though he decided already what he is planned to do, he asked his disciple from where we can get bread to them. எங்கிருந்து இவர்களுக்கு அப்பங்களை கொள்ளலாம் என்று கேட்பார். ஆனால் கூட ஒரு வசனம் இருக்கும், அவர் தாம் செய்ய போகிறதை முன்கூட்டியே அறிந்திருந்தோம். அப்ப என்ன தெரியுது? God knows. இங்க வந்து Jesus is not perplexed by the challenges. Jesus never perplexed by any problem. நாம தான் ஆடினோம், ஆனா நம்ம தான் ஆடினோம். ஐயே மடிந்து போகிறமே, உனக்கு கவலை இல்லையா? அவருக்கு ஜாலியா. That's the only confidence. தைரியமான. அப்ப Jesus was such a, Jesus never perfect. என்னமோ இயேசு என்னமோ ஐயோ என்ன பண்றது தெரியல, நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்ட 3 நாள். Challenge for God at all. It's God is expecting, will not you wake up? Will not you expect to do something? Will not you try to act how I will act in this situation? But real leader always expect his followers to be like him. That's not. என்ன பண்றது? அப்பானா நம்மள பார்த்து நம்ம பிள்ளைங்க இருக்கு நம்ம நினைக்கிறோம். அவருக்கு அது ஆசை. இங்க வந்து அவர் வந்து கையாலாகாமையோ என்ன பண்றதுன்னு குழம்பி போயோ அவருக்கு ஐடியா இல்ல. ஏசு என்ன கேட்டாருன்னா, திராட்சை ரசத்தை மாத்தி காமிச்சிட்டோம், நம்ம உள்ள போனாலே பிசாசு அலறுது, குஷ்டரோகியை சுகமாக்கி காமிச்சிட்டோம், வியாதியஸ்தர்களை சுகமாக்கி காமிச்சிட்டோம், நம்மளை தொட்ட எல்லாரையும் சுகமாக்கி காமிச்சிட்டோம், தண்ணியே ரசமா மாத்திட்டோம். சரி, இந்த சிச்சுவேஷனுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். Jesus was mentoring. Jesus was making another leadership. So this question அவர் உடன் கேட்கிறாருன்னா, it's a question with an expectation. Will you not act like me? நான் பதறனே, உலகத்துக்காக நான் அழுறனே, அந்த பாரம் ஏன் இதயத்தை நிரப்புதே. Let us come to the tuning. He wants us to be tuned for what he thinks, what he feels. Very passion. அது பாருங்க, என்ன ஒரு மோசமான வார்த்தை. இங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு 5-10 ரூபா ஒரு சாப்பாடு கூட 5000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே 5000 பேர் 10 ரூபா பார்க்க நம்ம அக்கௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்குது. இதுல everything is supernatural. They lived with the supernatural God. They lived with the miracle working Savior. They ate miracle. Hey, நீ சாப்பிடுறது அற்புதம், நீ உடுத்துறது அற்புதம், நீ நடமாடுறது அற்புதம், அற்புத மூர்த்தி உன்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறாரு, என்ன பண்ணுவோம்? அப்ப நாங்க கேட்கிறோம், இவங்க சாப்பாடு எங்கேயாச்சும் ஹோட்டல்ல போய் காசு கொடுத்து சாப்பிட்டாங்களா? இல்ல, ஃப்ரீ மீல்ஸ். ஏன் எங்க போனாலும் இவங்களுக்கு ஃப்ரீ மீல்ஸ். நான் யோசிச்சு பார்த்தேன், வஸ்திரங்களை வரும்போது கீழே விரிச்சாங்களே, அப்ப இவங்களை எத்தனை விரிச்சிருப்பாங்க எல்லாரும்? அப்ப என்ன சொல்றா, everything become normal for them. அவரை ஜீசஸ் வந்து ஒரு பிரீச்சரா பார்த்தாங்களே ஒழிய, now Jesus can perform something அவங்களுக்கு தோணவே இல்லை. சொல்லுங்கல்ல,
அவங்க என்ன சொன்னாங்க, வாட்சப்ஸ்ல வாங்கலாமா இல்லை சரவணா பவாவில் வாங்கலாமா? சரவணா பவா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா ஆந்திரா மெஸ்னா போல கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும், மீல்ஸ் நிறைய இருக்கும். Is it possible? It is possible. அவரோடு உண்டு, அவரோடு உறங்கி, அவரோடு உறவாடி, அவரோடு டிராவல் பண்ணி, அவர் கூட இருந்து they were natural. அப்ப என்ன அர்த்தம்? They become natural. என்ன அவரு வேலை, அவர் என்ன கை வைக்கிறாரு, கட்டி காமிச்சு அவர் கை வைக்கிறாரு, கண்ணு தெரியுது அவருக்கு. இவர் யாரோ? This year we have to break that wall. This year we have to break that screen. அவர் யாரோ அது நானே. அவர் என்ன செய்கிறாரோ அதை நான் செய்ய முடியும். அவர் யோசிக்கல, நான் யோசிக்க முடியும். கையில் அறுந்துடும், சங்கிலி இருந்தது யாரு? சிம்சோன். இது ஒரு நாள் ஒன்னும் அருள தூக்கி போயிட்டாங்க. Why? You become natural. They become natural. Be tuned. If you have to be succeeded in our life. எல்லா கூட்டத்துக்கு எல்லாம் செஞ்சவருக்கு அந்த 12 பேரை டமால்னு திரும்ப தூக்கி வச்சுட்டு முடியுமே. He expect your tuning. God expect your tuning. அதுதான் கேட்கிறாரு. நாம என்ன செய்யணும்? உங்களை பாருங்க. இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? எங்க போலாம், எங்க வரலாம்? நான் சொல்ற உள்ள பாரு, உன்னை பாரு. பகல் பாசல உன்னை பாரு, உங்களுக்குள்ள பாருங்க. What do you have? That's your God. எப்பா ஹோட்டல் காரண்ட் இருக்குப்பா, அந்த சர்ச்சுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே, அந்த சர்ச் பாருங்க, அந்த மினிஸ்ட்ரி பாருங்க. யா, what do you have? 2 மீன் 5 அப்போ அது கூடு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. உங்களை பாருங்க. what do you have? எலிசாட்ட வந்தா 6 அதிகாரத்துல அழகா வந்துட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல. நீ என்னமா வச்சுக்கிற? அதான் நீங்க சொன்ன ஜூம்ல என்ன வைத்திருக்கிற, என்ன உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டான். அவள் என்ன இருக்கிறது என்று சொன்னான். நமக்கு என்ன நினைக்கிறீங்க? என்ன இருக்குது அதை பாருங்க. ஆண்டவர் என்ன இருக்குது? அவள் சொன்ன என்ன இருக்குது, என்ன இருக்குல்ல அதுல உன்னை ஆஸ்வதிக்கும் போட்டான். ஆமென். அப்ப என்ன கேட்டா, அவளுக்கு வீட்டுல ரொம்ப காலமாவே என்ன இருக்குது, வீட்டுக்காரர் இருக்காங்க, வீட்டுக்காரர் இல்லையோ, என்ன இருக்குதாங்க, அந்த எண்ணெயை தான் ஆசீர்வதிச்சார். அந்த எண்ணெய் தான் அவள் ஆசீர்வதிச்சது. உள்ள பார், something is hiding in you. It may be oil, it may be a flour, little flour. கொஞ்சம் அப்பமா, கொஞ்சம் மாவா இருக்கலாம், கொஞ்சம் எண்ணெயா இருக்கலாம், இல்ல 2 துண்டு விறகா இருக்கலாம், இல்ல 5 அப்பம் 2 மீன், ஏதோ ஒண்ணு. 5 கல் இருந்துச்சு, ஒரு கல் போட்டு தள்ளிச்சு கோலியாத்து. What do you have? Try to find out what you have. You song, singing, sharing the gospel. What do you have? Choose it. Give it to God. Give it to God. உங்கள் உள்ளதையெல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் நடக்கலாம் பாருங்க. சூப்பர் நேச்சுரல். அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பகுதியை நம்ம வாசிக்கிறப்ப எல்லாருமே அட்ராக்ட் ஆகுது என்ன? 5 bread 2 fish. நம்மளாம் அந்த சூப்பர் புக்ல பார்க்குற மாதிரி 2 பிள்ளைங்க இந்த கம்பெனியோட போய் வேடிக்கை பார்த்து பாருங்க. அந்த மாதிரி வேடிக்கை பார்த்தோம்னா அதிகமாகுது ஃபிஷ், அதிகமாகுது பிரெட். மை கூச்சரிக்கிற அனுபவம் தான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் தான். நம்ம கண்ணெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. அது எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாரத்தில் இருக்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பார்வையில் இருக்கிறது. முதல்ல அவருக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பேர்டு வந்துச்சு. எல்லாருக்கும் கம்பேஷன் வந்தது வேற, இயேசுக்கு வந்தது வேற. இயேசுக்கு கம்பேஷன் வந்துச்சுன்னா that compassion is going to release something supernatural. It's going to change our natural. Amen. We are so much attracted below 6th scripture, but God is expecting us above 6th chapter, 6th scripture 1 to 6. Come to the compassion, come to the consciousness, come to the commitment to give everything to Him. Then you will see the increase.